Praise the Lord. Hallelujah. மீண்டும் இந்த காலைவேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாத மன்னா என்ற தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஒருபோது வெறுமையாய் திரும்புவதில்லை. ஒவ்வொரு நாள் அந்த வார்த்தைக்கு காத்திருங்கள். அந்த வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைக்கிற நாளாய், ஆசீர்வாதமான நாளாய், விடுதலை நாளாய், மேன்மை நாளாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். மனம் கலங்காதிருங்கள். எதை குறித்தும் நீங்கள் ஒரு பாரமும் கொள்ளாமல் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். காரணம், கர்த்தர் உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் விளக்கை ஏற்றுவார். உங்கள் விளக்கை ஏற்ற வேண்டுமானால் இருள் விலக வேண்டும். ஆண்டவர் முதலாவது பாருங்கள், அவர் எல்லாவற்றிலும் வெளிச்சம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 2-3 வாசிக்கும் பொழுது இருள் விலகினது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சத்தை தான் முதலாவது உண்டாக்கி இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும், பாவ இருள், சாப இருள், வியாதி என்கிற இருள், எல்லா விதத்திலும் பிசாசு கொண்டு வருகிற இருளான வாழ்க்கை தேவன் மாற்றுவார் வெளிச்சமாக. வெளிச்சத்திலே நாம் இன்றைக்கு வாழ்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். காரணம் என்ன? இந்த உலகமெங்கிலும் இருள், அந்தகாரம், சாத்தான் அநேகருடைய மனக்கண்களை குருடாக்கி இருளுக்குள் வைத்திருக்கிறான். கர்த்தரோ நம்முடைய வாழ்க்கை என்ற விளக்கை ஏற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாக்குகிறார். மனம் கலங்காதிருங்கள். எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, லூக்கா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினால் மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். கர்த்தர் விளக்கை ஏற்றுகிறவர். நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை பாத்திரம் என்ற தேவையிலே மூடிவிடக்கூடாது. ஹல்லேலூயா. கட்டிலின் கீழ் நமக்கு உள்ளதான சுகங்கள், ஆசைகள், உலகத்தின் காரியங்களிலே அல்லது தூக்கத்திலே அல்லது சோர்விலே, சோம்பரித்தனத்தில் அதை மூடிவிடக்கூடாது, கீழே வைத்து விடக்கூடாது. பிரகாசிக்கும்படி விளக்கு தண்டு, கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம், அதிலே வைத்து அதிலே நாம் இணைந்து பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் அப்படி பிரகாசிக்க வேண்டும். இந்த உலகம் எங்கிலும் எதையோ சார்ந்து கொண்ட பிள்ளைகள், வெளிச்சமாக இருக்கிற பிள்ளைகள் உலகத்தை சார்ந்து கொள்ளும் பொழுது, பணத்தை சார்ந்து கொள்ளும் பொழுது, எல்லா விதத்திலும் ஆடம்பரங்களை சார்ந்து கொள்ளும் பொழுது, கர்த்தரை விட்டு அநேகரை, மற்றவர்களை சார்ந்து கொள்ளும் பொழுது வெளிச்சம் மங்கி போகிறது, அணைந்து போகிறது விளக்கு. ஆனால் கர்த்தர் நம் விளக்கை ஏற்றும் பொழுது அது அநேகருக்கு பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் வாழ்க்கை இன்று முதல் பிரகாசிப்பதற்கு கர்த்தருடைய வசனம் வெளிச்சமாயிருக்கும், கர்த்தருடைய வல்லமை வெளிச்சமாயிருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வெளிச்சத்திலே நடத்துவார். சத்தியம் என்கிற வெளிச்சத்திலே நீங்கள் பிரகாசிக்கும்படி செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, விளக்கை ஏற்றுகிறவராய் வெளிப்பட்டு எங்கள் இருளை அகற்றுகிறவராய் நீர் இப்பொழுது தொடுகிறீர். யார் யார் இந்த காலை வேளையிலே ஜெபிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஏற்றும்படி, அவர்கள் குடும்ப வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணும்படி, கணவன் மனைவி வாழ்க்கையிலே சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம் என்கிற விளக்கை ஏற்றி, ஆண்டவரே, இதுவரைக்கும் போராட்டம், பிரச்சனை, குழப்பம், சண்டை, பிரிவினை என்ற எல்லா இருளையும் அகற்றி போடும்படி ஜெபிக்கிறேன். வியாதி என்கிற இருள், கடன் என்கிற இருள் அகன்று போகட்டும். சாபம் என்கிற இருள், பிசாசு கொண்டு வருகிற அத்தனை அந்தகார இருள், எல்லா விதமான கிரியைகளும் கட்டுகளும் எரிந்து போகட்டும், விலகி போகட்டும். வெளிச்சம் என்ற சத்தியத்திலே பிரகாசிக்கிறவளாய் மாற்றும். ஆண்டவரே,
ஒவ்வொருத்தரும் பிரகாசிக்கத்தக்கதாக விளக்கு தண்டாகிய உம்முடைய பிரசன்னத்தில் உம்முடைய சமூகத்தில் வைக்கப்பட்டு பிரகாசிக்கிறவர்களாய், உம்முடைய சத்தியத்திலே பிரகாசிக்கிறவர்களாய், ஜபத்திலே பிரகாசிக்கிறவர்களாய், ஊழியத்திலே பிரகாசிக்கிறவர்களாய் விளக்கை ஏற்றி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் விளக்கை ஏற்றுவார். ஆமென்.